குழந்தைங்களுக்கு எந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம் சார்? கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த கூல் ட்ரிங்க்ஸ்ல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஓகே. கூல் ட்ரிங்க்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ஃபிளேவர்ஸ், கலர், ஹை சுகர் கண்டென்ட் இருக்கும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ல நிறைய கேஸ் இருக்கும். இதெல்லாம் கெட்டு போகாம இருக்க ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம கண்டிப்பா நம்ம குழந்தைக்கு கொடுக்கணுமான்னு யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மீறி நான் கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்பேன் தான் அப்படின்னா ஹை சுகர் கண்டென்ட்னால பல்லு சொத்தப்பல் ஆயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கேஸ் ஐட்டங்கள் சாப்பிட்டா வயிறு உப்புசம் ஆயிடும், அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய சேர்த்திருப்பாங்க கெட்டு போகாம இருக்கு. ப்ரிசர்வேட்டிவ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஸ்கின்ல ரேஷஸ் வரும், அலர்ஜி வரும். அதே போல ஹை சுகர் கண்டென்ட் உள்ள ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டா என்ன ஆகும்? குழந்தைங்க ஹைப்பர் ஆக்டிவ் ஆகுங்க, எதுலையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் இது கண்டிப்பா கொடுக்கணுமா? என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்புறம் குழந்தை ஆசைப்பட்டா என்னதான் கொடுக்கறது சார்? கோலாக்கு பதிலா டெண்டர் கோகனட் கொடுங்க. பேக்டு ஜூஸ் டிராபிக்கான மற்றதுக்கு பதிலா ஃப்ரெஷ் ஜூஸ் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. பிளஸ் ஸ்போர்ட்ஸ் ட்ரிங்க் பதிலா பட்டர் மில்கோ இல்ல லெமன் ஜூஸோ பண்ணி கொடுங்க. ஒருவேளை உங்க குழந்தை ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க அப்படின்னா என்னைக்காச்சும் ஒரு நாள் மாசத்துக்கு ஒரு தாட்டி பியர் பிரஷருக்காக ஒரு தாட்டி வாங்கி கொடுங்க. இதை ஹேபிட் ஆக்காதீங்க. தேங்க்யூ.